நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாதேவா, இவ்விருந்தின் மூலமாக தாம் வயிறார உணவு உண்டு பசியார வேண்டும். அதுவே எம்முடைய வேண்டுகோள். இது என் விருந்தோம்பலின் அடையாளமாகும். தேவரிஷி நாரதரே, இங்குள்ள நிலைமையை பார்த்தால் மகாதேவர் பசியாறவில்லை போல் தோன்றுகிறது. தேவரிஷி, விரைவாக ஏதேனும் செய்யுங்கள். இந்நிலை தொடர்ந்தால் பர்வதராஜனுக்கு அவமானம் நிகழும். ஆனால் மகாதேவரை நான் எவ்வாறு தடுப்பேன்? இருப்பினும் முயற்சி செய்து பார்க்கிறேன். மகாதேவா, இவ்விருந்துணவு தமக்கு மிகவும் பிடித்திருக்கிறதா? தாம் உணவை உண்ட பிறகு மீதமுள்ளதை மாதா உண்ட பிறகுதான் இச்சடங்கானது நிறைவு பெறும் பிரபு. நிதானமாக அவர் உணவு உண்ணுவதைக் கண்டால் விருந்திற்கு சமைத்த உணவு எவருக்கும் இருக்காதென்று தோன்றுகிறது. சமைத்த உணவு தீரும் நிலையில் இருப்பதால் எனது அன்னை மீண்டும் தயாராகும் வரை காத்திருக்க வேண்டுமோ?
உன்னவர் உனக்காக எதையும் மிச்சம் வைப்பார் என்று தோன்றவில்லை. கவலை இப்போது அதல்ல. சமையல் அறையில் அனைத்து உணவும் தீர்ந்துவிட்டது. ஜெயா, விஜயா, தாம் இருவரும் சமையலறைக்கு சென்று நிலைமையை அறிந்து வாருங்கள். செல்லுங்கள். சரி. இப்போது என்ன செய்வது? அனைத்து பாத்திரங்களும் காலியாகிவிட்டன. விழாவிற்கு சமைத்த அனைத்து உணவையும் மகாதேவர் ஒருவரே புசித்து விட்டார். அது மட்டுமல்ல, இன்னும் உணவு வேண்டும் என்று கூறுகிறார். இப்போது என்ன செய்வது? அரசரிடம் இந்நிலையை எடுத்துக் கூற வேண்டியது மிகவும் அவசியம். ஏனெனில் இந்நிலை நீடித்தால் அவமானமாகிவிடும் அல்லவா? பணிகிறேன் அரசே, சமைத்த உணவு அனைத்தும் தீர்ந்து விட்டது. அது அவமானமாகும். எவ்வாறு இவ்வார்த்தையை என்னிடம் கூறினீர்கள்? விருந்துண்ணும் மருமகனை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூற வேண்டுமா? இல்லை என்ற வார்த்தையை நான் கூறியதே இல்லை. இனி கூறவும் மாட்டேன். விரைவாக சென்று சமைக்கும் வேலையை பாருங்கள். இப்பிரச்சனைக்கு முடிவென்னவென்று கூறுங்கள். விருந்துண்ணும் நேரத்தில் தடபுடலாக விருந்துண்டதால் மகாதேவர்தான் நம்முடைய இஷ்ட தெய்வம் என்பதை அவர் மீண்டும் உணர்த்தி இருக்கிறார் அல்லவா? வாயை மூடு. இந்நிலையை போக்க மாதாவிடம்தான் வழி கேட்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்நிலையை போக்க மாதாவிடம்தான் வழி கேட்க வேண்டும். மாதா, இந்நிலைக்கு வழிதான் என்ன? பிரபு இவ்வாறு உணவு உண்பதை காணுகையில் ஒன்றுதான் தோன்றுகிறது. பிரபஞ்சத்தின் உணவு அனைத்தும் தீர்ந்துவிட்டால் என்ன செய்வது? வேண்டாம் பார்வதி, நாம் மாப்பிள்ளை உணவு உட்கொள்ளக்கூடாது என்று கூறக்கூடாது. முன்பே ஒரு முறை அவமானம் ஏற்பட்டது. மீண்டும் அது நடைபெறாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் மாதா, இதற்கு தாம் ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும். தான் செய்யும் செயல் கூட அவருக்கு தெரியவில்லை தாயே. அப்பாவித்தனமாக உணவு உண்டு கொண்டிருக்கிறார். எனக்கு புரிகிறது பாட்டி. மணமகனை தம்மால் தடுக்க முடியாதுதான். ஆனால் என்னுடைய கணவராக போகிறவரை நான் தடுக்கலாம் அல்லவா? கவலை கொள்ளாமல் இருங்கள். அவருக்கு எந்த அவமானமும் நேராது. இது பற்றி நானே அவரிடம் கூறுகிறேன்.
என்ன நேர்ந்தது ஈசனே? தாம் நடத்தும் இந்த லீலை எதற்கு சம்பந்தப்பட்டது? எந்த லீலையை கூறுகிறாய்? நான் உன் தந்தையின் உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆணையை நிறைவேற்றுவது தவறான காரியமா பார்வதி? தவறு செய்தது தாமல்ல, நான் தான் ஈசனே. தமது இச்செயலுக்கான அர்த்தம் எனக்கு புரிகிறது. இதற்கு முன் நடந்த சடங்குகளில் நான் தம்மை ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆகையால் தானே இக்காரியம் செய்தீர்கள். இது பற்றி நான் முன்னரே அறிந்திருக்க வேண்டும். என் அலங்காரத்தை நீ நேரடியாக கண்டு எனக்கு ஆனந்தம் அளித்திருந்தால் இந்த லீலைக்கு அவசியம் இருந்திருக்காது. அழகெனும் வார்த்தைக்கு வர்ணனை இன்று கிடைத்து விட்டது போல் தோன்றுகிறது. என் விருப்பத்தை ஏற்ற அலங்காரம் செய்து அனைவர் முன்பும் தோன்றினீர்கள். தமது இந்த ரூபத்தை தரிசனம் செய்ததால் இதுவரை அடையாத பெரும் ஆனந்தத்தை அடைந்தேன். என் முன் உள்ள தம்மை தவிர வேறு எதுவும் இவ்வுலகில் தேவையில்லை என்ற எண்ணம்தான் தோன்றுகிறது. அலங்காரம் செய்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி விட்டேன் பார்வதி. மானிட ரூபத்தில் தமது எண்ணங்களும் மனிதரைப் போலவே உள்ளது. நேர்ந்திருக்கும் இந்த பிரச்சனையை போக்கும் வழியை நான் அறிவேன். போதும் பார்வதி, நான் இப்போது பசியாறிவிட்டேன். உன் கரங்களால் நான் உணவு உண்டதால் திருப்தி அடைந்தேன். இங்குள்ளவர்கள் ஏன் கவலை கொண்டிருக்கிறார்கள்? உன் கரங்களால் நான் உணவை உட்கொள்ள வேண்டும். அதற்காகவே இந்த லீலையை செய்தேன். தாம் இவ்வாறு ஒரு லீலையை நிச்சயம் நடத்துவீர்கள் என்று நான் அப்போதே அறிந்து வைத்திருந்தேன். இச்செயலால் தாம் இனி லீலாதரன் என்றும் அழைக்கப்படுவீர்கள். நடந்த இந்த லீலையில் உனக்கு நான் சங்கடம் கொடுத்து விட்டேன் அல்லவா?
நந்தி, இதை தேவியின் இருப்பிடம் எடுத்துச் செல். ஆகட்டும் பிரபு. விவாக விழாவிற்கு இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வயிறார உணவு உண்ணச் சொல்லுங்கள் தந்தையே. அவர்கள் அனைவரும் உண்ட பிறகே நான் உணவு உண்ணுவேன். உணவானது சமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் சற்று பொறுத்திருக்க வேண்டும். நம்முடைய லீலாதரனின் லீலையை தாமும் அறியவில்லையா தந்தையே? ஈசனுக்கு நான் 3 முறை ஊட்டிவிட்ட உணவே அவரின் பசியை ஆற்றிய உணவாகும். நம்ப முடியவில்லை அல்லவா? இப்பொழுதே சமையலறைக்கு சென்று காணுங்கள். அங்கு உணவனைத்தும் நிரம்பியிருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாராஜா, சற்று முன் பார்த்தபோது அனைத்து உணவும் தீர்ந்திருந்தது. நானே என் கண்களால் கண்டேன். பிறகு எப்படி இது? இது அதிசயமாகும். இறைவனின் அற்புதம். மாதா பார்வதி மகாதேவருக்கு உணவு ஊட்டிவிட்டதன் வாயிலாக எனது பிரபு இந்த லீலையை நிகழ்த்தினார். அந்த ஆனந்த களிப்பில் அறிவற்ற நான் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டேன். என் தாய் அன்னபூரணி அல்லவா? அவர் இருக்கும் போது உணவானது தீரும் என்பது நடக்காத ஒன்று. பார்வதி, எனக்கு ஒன்று புரியவில்லை. நீ அன்னபூரணியா இல்லை ஈசன் லீலாதரனா? ராஜகுமாரி, தங்களை காண்பதற்காக ஒரு முதியவர் இங்கு வந்திருக்கிறார். என்னை போன்ற ஒரு சாதாரண சிற்பி இது போன்ற ஒரு அரண்மனைக்கு வந்திருக்க கூடாது. நெல்லுங்கள். எம்மை காண வந்த தாம் தரிசிக்காமல் செல்லலாமா? ஆசி வழங்க வந்த தாம் எனக்கு பரிசளிக்க மாட்டீர்களா? தவறாக புரிந்து கொண்டீர்கள் ராஜகுமாரி. நான் ஒரு சாதாரணமான சிற்பியாவேன். தமக்கு பரிசளிக்க ஏழையான எனக்கு எவ்விதமான தகுதியும் இல்லையே ராஜகுமாரி. தமது புதல்வன் வாயிலாகவே சதியின் உருவத்தில் இருக்கும் போது நான் என் லட்சியத்தை அறிந்தேன். வாழ்வின் இலக்கு எது என்பதையும் உணர்ந்தேன். லிங்கத்தால் விக்கிரகம் ஆலயத்தில் பிரவேசிக்குமா? என்ன நியதி இது? என்னிடம் சிவலிங்கம் உள்ளது. தாம் நம்பிக்கை கொள்ள வேண்டுமெனில் இதை அவ்விடத்தில் வையுங்கள், எடுத்துச் செல்லுங்கள். என்னை இன்னமும் தாம் மறக்கவில்லையா? தாம் செய்த நேர்மையான உதவியை எந்த ஜென்மத்திலும் என்னால் மறக்க இயலாது. தாம் மட்டுமல்ல, தம் சமுதாயத்தைச் சேர்ந்த அனைவரும் என்னால் தானே அன்று தண்டனையை அனுபவித்தீர்கள்.
அன்று ஆலயத்தில் விக்கிரகத்தை ஸ்தாபிக்கும் போது நடந்த சம்பவங்களால் அரசர் பிரஜாபதி தக்ஷன் எம் அனைவரையும் இன்று நாடு கடத்திவிட்டார். இவளால் தான் நாம் இந்த தண்டனை அனுபவிக்கிறோம். உண்மையை தாம் முழுமையாக அறிய மாட்டீர்கள். எதுவும் பேச வேண்டாம். தேவி எத்தவரும் செய்யவில்லை. எம்மால் தம்மை மறக்க இயலுமா? நான் என்றும் தமக்கு நன்றி கடன் பட்டவளாவேன். தாம் எனக்கு சாமானியமானவர் அல்ல, மதிப்புக்குரியவராவீர். என்னுடைய கடமையிலிருந்து என்றும் நான் தவறக்கூடாது என்று எனக்கு ஆசை வழங்குங்கள். நான் தன்யனானின் தேவி, நான் தன்யனானி. என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் தமக்கு உண்டு தேவி. சதியின் அடுத்தபடியாக பார்வதியின் சுப யாத்திரையும் தமது ஆசையின் வாயிலாக துவங்குகிறது என்பதை நான் உணர்கிறேன். இந்த பரிசு எனக்கு என்னுடைய வாழ்வை காட்டிலும் மேலானதாகும்.